அப்படியே கண்களை திறந்து பாருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, வேதத்தில் ஆண்டவரை தேடுறதுல ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இருக்கிறது. ஒன்று கீழ்ப்படிதல் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஆராதிப்பது அப்படின்றது ஒரு பார்ட். அடுத்த வளர்ச்சி என்ன அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படிந்து நேசிக்கிறது அப்படின்றது ஒரு ஆராதனை. கீழ்ப்படிந்து அப்படின்னா நேசித்து கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் அப்படின்றது ஒரு படி. அது எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக வராது. ஆனால் கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் அடுத்த படி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கீழ்ப்படிதல் அப்படின்றது சொன்னதற்காக அல்ல, ஏதோ எழுதப்பட்டிருக்குது அதனால நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்றது வேற, நேசித்து கீழ்ப்படுகிறது அப்படின்றது வேற. அடுத்து மூன்றாவது ஒரு கேட்டகரி, அது என்ன அப்படின்னா, கீழ்ப்படிந்து நேசித்து கனப்படுத்துவது. இந்த ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த கேட்டகரியில் நம்ம வரணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒருவேளை கீழ்ப்படுகிறதுல இருக்கலாம். ஆனால் அடுத்த கேட்டகரி என்னன்னா, ஆண்டவரே நான் உம்மை நேசித்து நான் உங்களுக்கு கீழ்ப்படியணும். அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னா, நான் கீழ்ப்படிந்து நான் உங்களை நேசித்து நான் உங்களை என்ன பண்ணணும்னா கனப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த ஆராதனையா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளையை பார்த்து கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். கர்த்தர் இரண்டாவதாக என்ன கேட்கிறார் அப்படின்னா, இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்னை நீ நேசிக்கிறாயா, இவைகள் எல்லாவற்றிலும் என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் தான் உன்னுடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்டா முதல்ல இருக்கிறேன்னா. நம்ம அக்னியிலே போடப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை குறித்து நம்ம தியானிச்சோம். ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அக்னி சூளையிலிருந்து அவங்க வெளியே வந்தது தான் வெற்றின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த அக்னி சூளையிலே அவர்கள் அந்த அக்னி சூளை பட்சித்து போட்டிருந்தாலும், அந்த அக்கினி சூளையில அவங்க எரிஞ்சு சாம்பலானா கூட அது கூட என்னதான் சொல்லுங்க, அது கூட வெற்றி தான். அது தோல்வின்னு நம்ம சொல்ல முடியாது. எது தோல்வி அப்படின்னு சொன்னா, இந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நீங்க முழங்கால் படியிடுங்கன்னு சொல்லும் போது அவங்க அதுக்கு கீழ்ப்படிஞ்சு, நாங்க தீச்சொலைக்கு போறதுக்கு விரும்பல, நாங்க முழங்கால இங்க படியிடுறோம் அப்படின்னு சொல்றது மட்டும்தான் தோல்வி. எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரியுது? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையில சில இடத்துல நம்ம தோற்று போகிறது நமக்கு தோல்வி கிடையாது. தோல்வின்றது நம்ம தோத்துட்டோம், நம்ம சம்பாதிக்கல அப்படின்னு. ஏன் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதனால தோல்வின்றது மற்றவங்களுக்கு முன்னாடி சம்பாதிக்காம இருக்கிறது, மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம எதுவும் நமக்கு கிடைக்கல, அது நமக்கு தோல்வி அல்ல. ஒன்றுமே இல்லாம இந்த உலகத்துல நீங்களும் நானும் வெறுங்கையா செத்து போனாலும் நமக்காக பரலோக ராஜ்யம் திறந்திருக்கிறது. கைவேலை இல்லாத வீட்டை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். அதனால தோல்வி அப்படின்றது சத்துருக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறது தான் தோல்வி. அப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயா? நேசம் அப்படின்றது எனக்கு ஆண்டவர் இதை செய்வாரு அதனால நான் உங்களை நேசிக்கிறேன், இதை செஞ்சிட்டாரு அதனால நான் உங்களை நேசிக்கிறேன். மெட்டீரியலை வச்சு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறது அல்ல. எதை வச்சு நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே பரிசுத்தம் உள்ள தேவன், என்னை ரட்சிக்க வந்த தேவன், பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்த தேவன், அதற்காக நான் அவரை முழுவதுமாய் நேசிக்கிறேன். ஆமேன். உலகத்திலே இருக்கிற, அதுதான் யோபு சொல்லுகிறான், எல்லாமே என்னை விட்டு போனாலும், எல்லாமே என்னை விட்டு போனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். நான் அவர் மேல வச்சிருக்கிற அன்பை, அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை யாராலும் எடுத்து போடவே முடியாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுக்கறதுனால மட்டும் இல்லை, நீர் எங்களுக்கு கொடுத்ததுனால மட்டும் அல்ல,
நீங்க கொடுக்காம இருந்தாலும் உங்க மேல வச்சிருக்கிற அந்த நேசத்தை, அந்த அன்பை ஒரு நாள் நான் எடுத்து போட மாட்டேன். நான் உம்மை நேசிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. நான் உம்மை நேசிப்பேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாளெல்லாம் எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே சொல்லோ, நான் உம்மை தேடுவேன், நாள் முழுதும் நான் உம்மை சேவிப்பேன், வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே. இப்ப கைகள் எல்லாரும் உயர்த்தி சொல்லும், இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், தேவன், இயேசுவே மீட்பர், மீட்பர், இயேசுவே. ஒரு விஷயம் கூட சொல்லும், இயேசுவே, இயேசுவே நீ ராஜா, நீ ராஜா. அவரை ஆராதிக்க ஆராதிக்க தேவன் இயேசுவே மீட்பர், இயேசுவே எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே முழு இருதயத்தோடு எனது எல்லாவற்றிலும் அப்பா 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 நன்றி அப்பா நன்றி. எனது எல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன். இயேசுவே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெருகின்றே, அமைதி பெருகின்றே. சொல்லும் எல்லாரும், புயல் வீசும் கடலில் தடுமாறும் பாடகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் பாடகை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே. எல்லாரும் ஆட்கொண்டதை ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம், ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. நீங்க நல்லவரப்பா,
எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே. தினம் என்னை காக்கும் புகலிடமே. எல்லாரும் தினம் என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமாமந்து ஆறுதல்லாடை. ஓ ஹல்லேலூயா. அமைதி ஆட்கொண்ட தெய்வம் ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமாமந்து ஆறுதல்லாடை. அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதமாமர்ந்து ஆறுதல்லாடைகின்றே. அமைதி. கடந்த நாட்கள் முழுதும் பாதுகாத்தீர். உம்முடைய கிருபையாய் எங்களை வழி நடத்தினீர். இந்த 62வது நாள் வரைக்கும் உம்முடைய வார்த்தையினால் எங்களை தட்டி தேற்றி அரவணைத்து, நான் உன்னை விட்டு விலகவில்லை அப்படின்றத ஒரு விசை அல்ல, ஆயிரக்கணக்கான விசை எங்களோடு பேசி எங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிற எங்கள் மகிமையான தேவனே, உம்முடைய கிருபை எங்கள் மத்தியில கடந்து வருவதாகப்பா. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையோடு எங்கள் மத்தியில கடந்து வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே, அந்த வார்த்தை கடந்து போகும் போதே ஒரு பெரிய அற்புதத்தை நாங்கள் பார்க்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. சத்துரு மின்னலை போல விழுகிறத நாங்க பார்க்கணும். அவனுடைய தந்திரங்கள் அழிக்கப்படுகிறத நாங்க பார்க்கணும். இந்த துதி எழும்ப எழும்ப, இந்த ஆராதனை சத்தம் எழும்ப எழும்ப சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, எதிரி வெட்கப்பட்டு போவானாக. விரோதமாய் எழும்புகிற கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பெரிய தயவினால் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஆரம்பித்து இந்த 62வது நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு தயவாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. ஒரு பெரிய திட்டத்தை நம்மேல் வைத்து, ஒரு பெரிய நோக்கத்தை நம்மேல் வைத்து, நம்மை அதற்கு நேராய் உற்சாகப்படுத்தி, அதற்கு நேராய் நிறைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை கர்த்தர் உருவாக்கி அதற்கு நேராய் ஆண்டவர் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய ஒரு பெரிய மகிமையை இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் நம்மை அனுபவிக்க கர்த்தர் வைக்க போகிறார். ஆமென். இதில் கர்த்தரை தேடுகிற ஒருவரையும் ஆண்டவர் கைவிடுவதே இல்லை. அவரோட செலவு பண்ணுகிற நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமானது. அவருடைய வார்த்தையை பற்றி பிடிக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது சில விதைகள் ஆண்டவர் இந்த விதைகளை, மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது சில விதை நல்ல நிலத்தில், அப்படியே 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து, அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து அதை
பட்சித்து போட்டது. சில விதைகள் மண்ணில்லாத கற்பாறையான நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமாய் மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்து வெயில் ஏறின போதோ ஆமீன் தீயாய் போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. ஓங்கி வளருகிற பயிராகி ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் இந்த விதை அப்படின்றத எதற்கு ஆண்டவர் ஒப்புமையா வச்சிருக்கிறார்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வசனத்திற்கு ஆண்டவர் ஒப்புமையாய் வைத்திருக்கிறார். அப்போ இந்த வசனம் ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதை ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுத்தது நல்ல நிலத்தில். அப்போ நம்ம இந்த 100 நாட்களில் ஆண்டவர் அவருடைய வசனமாகிய விதையை விதைத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த விதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல நிலத்தில் இது விதைக்கப்படணும். நல்ல நிலத்தில் இது விதைக்கப்படுமானால் இந்த வார்த்தைகள் ஒன்று கூட தரையிலே விழுவதே இல்லை. அதனால நம்ம எல்லாரும் என்ன நிலமா இருக்கணும்னா, நல்ல நிலமா இருக்கணும். இந்த 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 நிலத்துல விசேஷமாக சில வித்தியாசமான நிலங்களை குறித்து வேதம் சொல்லுது. நம்ம கொஞ்சம் இதை கண்டிப்பா ஆராய்ஞ்சு பார்க்கணும். இந்த நிலமாய் நம்ம ஒரு நாளும் இருந்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வேதம் சொல்லுது, இந்த விதை எப்படி இருந்துச்சாமா, விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. சில விதை வழி அருகே விழுந்தது. அப்போ இந்த வழி அருகே விழுந்த விதை அப்படின்னு சொல்றது, இப்ப பாருங்க, ஒரு விதைய ஒரு மனுஷன் சுமந்துட்டு வர்றான். அந்த மனுஷன் சுமந்துட்டு வரும்போது இந்த விதையை இன்னும் விதைக்க ஆரம்பிக்கல. ஆனா அவன் கொண்டு வருகிற இடத்துல சில விதைகள் எங்க விதைக்கப்படுது அப்படின்னா, வழி அருகே விதைக்கப்படுகிறது. இந்த வழி அருகே விதைக்கப்பட்ட அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இந்த வழி அப்படின்றது யாருக்கும் சொந்தம் இல்லாத ஒரு இடம்தான் இந்த வழி. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்க விழுந்துடக்கூடாது அப்படின்னா, சொந்தமே இல்லாத இடத்துல விழுந்துடக்கூடாது. அந்த நிலம் யாருக்கும் சொந்தம் இல்லை. அந்த நிலத்துல யாருமே உரிமை பாராட்ட முடியாது. அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத பட்சத்திலே, ஆண்டவருக்கு உரிமை இல்லாத பட்சத்திலே நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள் நமக்குள்ள விழாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நிலம் நல்ல நிலமாய் மாறணும்னா, நம்ம யாருக்கு சொந்தமாகணும்னா ஆண்டவருக்கு நம்ம சொந்தமா மாறிடணும். அவருக்கு நம்மேல் உரிமை இருக்கணும். அந்த உரிமையை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்க கொடுக்காத பட்சத்தில் நமக்கு சொல்லப்படுகிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது. அதனால உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு தூரமா இருந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மேல் என்ன பாராட்டணும்னா உரிமை. அதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம மேல ஆண்டவருக்கு உரிமை இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நம்ம முதல்ல ஒப்பு கொடுக்கணும். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக அந்த விதை எங்க விழுது அப்படின்னு சொன்னா, கற்பாறையான சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறையான நிலத்திலே விழுந்தது. இப்போ இந்த கற்பாறை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப கடினம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு விதையை ஒரு மனுஷன் விதைக்கிறான். நீங்க இந்த பாறைகள் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாறைகள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதங்களில் பார்க்கும்போது அந்த பாறை முழுக்க என்னவா இருக்கும் அப்படின்னா, அப்படியே பச்சை பசேன்னு இருக்கும். அப்படின்னா புல்லு நிறைய முளைச்சிருக்கும் நிறைய இடங்களில். சில இடங்களில் நம்ம அந்த பாறையை பார்ப்போம். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிறைய புல்லு முளைச்சிருக்கும்.
நீங்க அதுக்கு பக்கத்துல போய் இந்த பாறைக்கு இடையில இவ்வளவு மண் இருக்குதா, பாறைக்கு இடையில இவ்வளவு நிலம் இருக்குதான்னு நம்ம பார்ப்போம். ஆனா உங்க கால் வச்சு நீங்க தள்ளுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாயை சுருட்டுறது மாதிரி அப்படியே சுருட்டிடலாம். அப்படின்னா வெளியிலிருந்து அடிச்சு காத்துனால வந்த மண் அந்த பாறையினுடைய சில குழிகளுக்குள்ள விழுந்து அந்த இடத்துல மழை வர்றதுனால முளைக்கிற புல்லு தான் அந்த புல்லு. ஆனா அது என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா கொஞ்ச நாள் தான் இருக்கும். அடுத்த வெயில் அடிக்கும் போது அவ்வளவுதான், ஒரு 5 நாள் தொடர்ந்து வெயில் அடிச்சாலே அந்த பாறையில வெறும் மண்ணு மட்டும்தான் இருக்கும். இந்த செடிகள் எல்லாம் கருகி போகும். ஏன்னா அதால என்ன பண்ண முடியாதுன்னா உள்ளுக்குள்ள வேர் விட முடியாது. அப்போ கடினமான இருதயம் அப்படின்னா கசப்பு, வீண் வம்புகள், மன்னிக்காத தன்மைகள், உங்களுடைய இருதயம் கடினமா இருக்கும். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வந்தாலும் அந்த வார்த்தை என்ன பண்ணாதுன்னா அது பலன் கொடுக்காது. அதனால இந்த 100 நாட்கள் ஜெபத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறணும்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நீங்கள் வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா இருக்கக்கூடாது. அப்படின்னா ஆண்டவருக்கு உரிமை இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையில உரிமை இருக்கணும். அந்த அளவிற்கு நீங்க உங்க வாழ்க்கையை அவருக்கு எழுதி கொடுக்கணும். அப்பதான் அந்த வார்த்தை நிறைவேறும். நம்பர் 2, இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும்னா என்னுடைய இருதயத்தில் இருக்கிற கடினமெல்லாம் எடுத்து போடப்படணும். என்னுடைய இருதயம் லெகுவா மாறணும். அந்த கடினமான கசப்புகள் உள்ளே இருக்குமானால் அந்த வார்த்தை நிறைவேறாது. நம்பர் 3, மூன்றாவதாக வாசிக்கலாமா? ஆமென். சில விதைகள் எங்க விழுந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆமா, முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. முள் வளர்ந்தது. அது பலன் கொடாதபடி என்ன பண்ணிச்சுன்னா அதை நெருக்கி போட்டுருச்சு. இப்போ இந்த மூன்றாவது ஒரு இடத்துல என்ன விழுது அப்படின்னா விதை விழுது. இது எங்க விழுது அப்படின்னா முள்ளுள்ள இடங்களிலே. அப்படின்னா அந்த முள்ளுள்ள இடங்களிலே விழும்போது ரெண்டுமே என்ன பண்ணுது அப்படின்னா சேர்ந்து வளருது. முள்ளும் வளருது, அதே நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னா அந்த போட்ட விதையும் வளருது. ஆனா கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த முள்ளு என்ன பண்ணுதுன்னா நெருக்கி போடுகிறது. அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில மூன்றாவது நம்முடைய நிலம் எப்படி இருக்கணும் அப்படின்னா உலகமும் பாதி ஆண்டவரும் பாதி அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எது கடைசியில ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னா உலகம் சில நேரத்தில் நம்மளை ஜெயிச்சிரும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க வேற எதுக்குமே அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை முழு மூச்சோட நம்பி அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நம்பர் 4, நாலாவதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம், சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தது. அப்படின்னா இப்போ இந்த விதை இந்த இருதயம் நல்ல இருதயம் தான். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நல்ல இருதயத்தில் விதைக்கப்படுது. ஆனா இங்க ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்குது. என்னன்னா அந்த விதை ஃபர்ஸ்ட் கிளாஸ் விதை, அந்த நிலம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிலம். ஆனா ஏன் அப்போ அந்த விதையும் நல்ல விதை, நிலமும் ஒரே நிலம், ஆனா அதுல ஏன் 30 60 100 அப்படின்னு 3 கேட்டகரி வருது? அப்படின்னா அந்த வசனத்தை 100% உரிமை பாராட்டுகிற ஒருத்தர் இருக்கிறாங்க, 60% உரிமை பாராட்டுகிற ஒருத்தர் இருக்கிறாங்க, 100% உரிமை பாராட்டுகிற ஒருத்தர் இருக்கிறாங்க. அவரவர் எந்தெந்த அளவினாலே எந்தெந்த விசுவாசத்தினாலே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்தந்த படி அவர்களுடைய விஷனுக்கு தகுந்தது போல அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் 100% ஒரு நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல ஒரு நல்ல அறுவடையை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நல்ல கரங்களை தட்டி அதற்கு நேராய் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறுவதாக
ஹல்லேலூயா. அதனால முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய நிலத்தை ஆண்டவருக்கு உரிமை எழுதி கொடுங்க. இரண்டாவது, இருதயத்தில் இருக்கிற கடினங்களை எல்லாம் மாற்றுங்க. மூன்றாவது, நம்ம எதையுமே நம்ம கூட வளர விடாம கர்த்தர் ஒருத்தருடைய விதையை மட்டுமே வளர்க்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. நாலாவது, உங்க விஷன், எனக்கு இந்த வார்த்தை 30% அல்ல 100% கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் பலன் தருகிறவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஆமென். நம்மை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை இட நிற்கும். என்னுடைய ஆண்டவரே, எனக்கு நீர் கொடுத்த அத்தனை வார்த்தைகளும் 100% அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல நிலத்திலே விழுந்த விதையாக இந்த 100 டேஸும் நீங்க சொல்லுகிற வார்த்தை ஒன்று கூட தரையிலே விழாதபடி ஒவ்வொன்றும் என் தலையின் மேல் அது ஆசீர்வாதமாய் அமைகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் ஆண்டவர் சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்களும் நன்மையாய் நிறைவேறும். என்னுடைய நிலத்தை ஆண்டவர் நல்ல நிலமாய் மாற்றுவாராக, ஒரு பக்குவமான நிலமாய் மாற்றுவாராக. 30% வேண்டாம், 60% அல்ல, 100%. என்னுடைய தரிசனத்தை நான் விரிவாக்குறதற்கு விரும்புகிறேன். ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி நம்ம வாக்குத்தத்தத்திற்கு நேராய் கடந்து போகிறோம். எல்லாருடைய கரங்களை தட்டி ஆமென். ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மால பாடுவோம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலைதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலைதான் எல்லாமாகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். பாடும் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி ஆகும், ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமா. விசுவாசத்தோடே சொல்லி முடியாத அற்புதத்தை அவர் செய்கிறவர், எண்ணி முடியாத அதிசயத்தை அவர் எனக்காக செய்கிறவர். இந்த பாட்டை பாடும் போதே கர்த்தருடைய மகிமை, ஆண்டவர் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவது இல்லை. அப்பா, நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒரு நல்ல நிலத்திலே விழுந்த விதையை போல 100 மடங்கு 100 மடங்கு, ஒரு வார்த்தை கூட கீழே விழாது. யாருடைய காதுகளில் எல்லாம் அந்த வார்த்தை கேட்டுச்சோ அத்தனை பேருக்கும் அந்த வார்த்தை அப்படியே நடப்பதாக. சொல்லி முடியாத அற்புதம் செய்ய
செய்பவர் நீரே ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர். பாடுவோம் சத்தமாய். எண்ணி முடியாத அதிசயம் செய் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மா. கைகளை மேல தட்டி சொல்லுவோம் ஆகும். உம்மாலேதான் இயேசுவே. ஹல்லேலூயா. உம்மாலேதான். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. ஆவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு. கைகளமால் உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றும், உம்மாலாகாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மா. விசுவாசத்தோடே ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும். உம்மா. ஒரு 5 டைம் சொல்லிட்டே ஆகும் எல்லாமா. நான் ஜெபித்தது ஆகும், நான் விசுவாசித்தது ஆகும். நீர் எனக்கு குறித்திருக்கிறது ஆகும். நீர் சொன்ன வாக்குத்தத்தம் ஆகும். என்னுடைய வியாதியில் இருந்து எனக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு உம்மால ஆகும். என் சூழ்நிலையை மாற்றுவதற்கு உம்மால ஆகும். என் தேவையை சந்திக்கிறதற்கு ஆகும். சொல்லுவோம் சத்தமா. ஆமே ஆமே. அப்பா அப்பா என் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றுவதற்கு, இந்த சூழ்நிலையில கூட இருப்பதற்கு ஆகும், ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வார்த்தை 100க்கு 100 நமக்கு பலன் கொடுக்க போகிறது. ஒரு வார்த்தையோட தரையிலே விழுவதே இல்லை. ஹல்லேலூயா. இந்த 62வது நாளில் ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் வைத்தார். எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 62வது சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 62ஆம் சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னொரு விஷயம் கூட சொல்லுவோம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த 62வது நாள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம். நான் நம்புகிறது அவராலே வரும்.
நீங்களும் நானும் நம்புகிற காரியம் ஆண்டவராலே வரும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் நம்புகிறது உங்களுக்கு தெரியாது, நீங்க என்ன நம்புறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாரும் எதை நம்புகிறோம் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை நம்புகிறீர்களோ அந்த காரியம் அவரால் வந்து சேரும். நீங்க நம்புகிற காரியத்திற்கு தேவையான சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நம்புகிற காரியத்திற்கு ஒருவேளை மனிதர்கள் உதவி செய்ய முடியாததா இருக்கலாம். நீங்கள் நம்புகிற காரியம் மற்றவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமாய் தெரியலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். காற்று இல்லை என்றாலும் மழை இல்லை என்றாலும் நீங்கள் எந்த காரியத்தை நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த காரியத்தை, நீங்க நம்புகிற அந்த வாக்குத்தத்த வசனம் சீக்கிரமாய் நிறைவேறுகிறதை உங்க கண்கள் பார்க்க போகிறது. நீங்க நம்புகிற அந்த ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்கு கேட்க போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நம்புகிற அந்த குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது. நீங்கள் நம்புகிற அந்த பதவி உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் நம்புகிற அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய வார்த்தையை நம்புறதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா போதும். நீங்க எதை நம்பினாலும் எதையெல்லாம் நம்புறீர்களோ நம்முடைய நம்பிக்கையை கனப்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து அல்ல, இருக்கிற எல்லா சிச்சுவேஷனை பார்த்து அல்ல, கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஆமேன். உலகத்திலே இருக்கிறவர்கள் ஒரு நம்பிக்கையை உங்க முன்னாடி கொண்டு வருவாங்க. உலகத்திலே இருக்கிற சில ரிசல்ட்டுகள் உங்களுக்கு முன்பாக ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கும். ஆனா நீங்க அதை அல்ல, நம்ம எதை நம்புறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஒருவரையே நம்ம நம்புகிறோம். ஹல்லேலூயா. நம்ம அந்த தீமையை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தரை நம்புவோமானால் அந்த காரியத்தை கர்த்தர் வெற்றியாய் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல சத்துரு வெட்கப்பட்டு போவானாக, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. வெகு சீக்கிரத்திலே சில மாதங்களுக்குள்ளாக ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் சில ஆண்டுகளுக்குள்ளாகவே இன்றைக்கு நம்புகிற இந்த காரியம் உங்களுக்கே அது நடக்குமா? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்புகிற காரியம் என் தேவனாலே வரும், பரலோகத்தின் தேவனாலே வரும். நீங்க நம்புகிற காரியம் நிச்சயமாய் ஒரு நாளும் அது இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு சின்ன வயதிலே ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா அந்த தரிசனத்தை அந்த மனுஷன் என்ன பண்றான்னா ரொம்ப நம்புறான். ஆண்டவர் தான் அந்த தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனத்தை தந்த ஆண்டவர் பலவிதமான சூழ்நிலையில் அந்த மனுஷனை நடத்தினாலும் அவனுடைய மனசு இல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும், நான் நம்புறேன் அப்படின்னு அந்த தரிசனத்தை தன்னுடைய இருதயத்திலேயே சுமந்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தை, நம்பின அந்த காரியம் அவனுடைய 30வது வயதிலே அப்படியே ஒன்று கூட மாறாமல் கிருபையாய் நடந்து முடிந்தது. நான் விசுவாசிக்கிறேன் 10 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ எதுக்கு இதை நம்புற, இத்தனை வருஷத்துல நீ இதை நம்பலாமா? ஆனா ஆண்டவர் மறுபடியும் உங்களை தைரியப்படுத்துகிறார், இல்ல, நீ நம்புகிற காரியம்
நீங்கள் நம்பி கொண்டிருக்கிற காரியம், நீங்க பல வருடங்களாய் நம்புகிற காரியம், உங்களுக்கு சின்ன வயசுல கர்த்தர் கொடுத்த அந்த நம்பிக்கைக்குரிய வாக்குத்தத்தம், உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க நம்பின அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமே, நீ நம்பின காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஒருவரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். கர்த்தரே உங்களுக்கு அதை தருவார். உங்கள் பிள்ளையை குறித்து நீ நம்பி இருக்கிற காரியம் இன்றைக்கு எதிராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அந்த பிள்ளைக்கு குறித்து நீங்க நம்பின அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் பாடுவோம், உம்மைத்தான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீர், இன்றைக்கு தந்திடுங்க. இப்பவே இரட்டிப்பான நன்மைகளை இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க நம்புகிறதற்கு விரோதமாய் ஒருவேளை நிறைய மனிதர்கள் வித்தியாசமாய் எழுதி இருக்கலாம். நீங்கள் நம்புகிறதுக்கு விரோதமாக நிறைய பேர் பேசிக்கொண்டே இருக்கலாம். நீங்க நம்புகிறதற்கு விரோதமாய் சத்துரு நிறைய முயற்சிகளை எடுக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிற காரியம் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், நீங்கள் நம்புகிற காரியம் 100% நடக்கவே நடக்காது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிற காரியம் அவராலே, நீங்கள் நம்புகிற காரியம் தேவனாலே வரும். உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கிருபை என்ன அப்படின்னா, நீ நம்பினா போதும் மகளே, நீ நம்பினா போதும் மகனே. அதான் யவீருவை குறித்து வாசிக்கும் போது அவர்கள் நிறைய பேர் வந்து சொல்றாங்க, நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க,
நீ இன்னுமா நம்பிட்டு இருக்க? நீ நம்பாத. உன் பிள்ளை மரிச்சு போயிருச்சு, உன் பிள்ளை எப்படி உயிரோட வரும்? அவ்வளோதான், வராது. லாசரு மரித்து போகும்போது அப்படிதான், அவங்க அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவரே உயிர்த்தெழுதல் நடக்கும், உயிர்த்தெழுதல் நடக்கும், ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும், அதுதான் நடக்க போகுது. ஆனா வேதம் சொல்லுது, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் பிள்ளை பிழைச்சிருக்கும்னு நீ நம்பு, உன் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு நீ நம்பு. வேதம் சொல்லுது, அவர் நம்புகிறது அவருடைய கரத்தினாலே வாய்த்தது. பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அவருடைய இருதயத்தில் இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன நம்பிக்கை இல்லை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சொஸ்தமாவேன். வேதம் சொல்கிறது, அவள் நம்புகிறது அவராலே வந்தது. அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. 38 வருடமாய் வியாதி. ஆனா அவனுக்கு கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் அற்புதத்தை வாங்குறாங்க. இந்த மனுஷனை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஆனாலும் அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குன்னா, அந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள இருக்கிற ஒரு நம்பிக்கை. இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு சுகம் கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்காம போகாது, 1000 பேர் இருந்தாலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு அவன் நம்பினான். வேதம் சொல்லுது, அவனுடைய ஒரே ஒரு நம்பிக்கைக்காக ஆண்டவரே வந்து அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்கிறது உண்மையானால், இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதே மகளே, மகனே, சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிறது அவராலே வரும். 10 ஆண்டுகளாய் நீ நம்பிக்கொண்டிருக்கிறது அவராலே வரும். 20 ஆண்டுகளாய் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த காரியம் கர்த்தராலே வரும். கர்த்தர் இன்னைக்கு திரும்ப பிராமிஸ் பண்றாரு, இல்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போவது இல்லை, உங்க நம்பிக்கை வீண் போவது இல்லை. கைகளை தட்டி ஆமோதித்து ஆமேன், 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 ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு இந்த 62வது நாள், இயேசுப்பா, என் பிள்ளை பல வருடமாய் நம்பிக்கொண்டிருந்த அந்த காரியம் கையெழுத்து இடப்படுகிறதற்காய், உங்க சமூகத்திலிருந்து அனுப்பிவிடப்படுவதற்காய் நம்பின அந்த காரியம், விசுவாசித்த அந்த காரியம், இந்த 100 நாள் ஜபத்தில் நம்பின அந்த காரியம் இப்பவே 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 ஆண்டவரே, அது வெறும் நம்பினதோடு நிற்க வேண்டாம், நம்பினதோடு நிற்க வேண்டாம். அதற்கு அடுத்தபடியாக அதனுடைய நிறைவேறுதலை இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நாங்கள் பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு 4 விதமான வித்தியாசமான சூழ்நிலை. அந்த வித்தியாசமான சூழ்நிலையில ஆண்டவர் எப்படிப்பட்ட மகத்துவத்தை செய்தார் என்கிறதை குறித்து நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய, ஆமென், சாரி, 1 ராஜாக்கள், ஆமாம், 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியினால் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரரை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். நீங்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன்
வியாதியில் விழுந்தான். அவளுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்னன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அப்படின்னா ஆண்டவர் ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த குழந்தையை அவங்க வளர்த்துனாங்க. திடீர்னு அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா வியாதியாய் இருக்கிறது. ஸோ வியாதியாய் இருக்கிற அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையினுடைய தாயார் அவர்களே எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, நம்ம அந்த பக்குவத்தை பார்க்கலாம், இந்த பக்குவத்தை பார்க்கலாம், இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அவர்கள் சமாளிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் என்ன வருது அப்படின்னா அவர்களால சமாளிக்கவே முடியாத அளவிற்கு இனி குழந்தையை காப்பாற்ற முடியாது, இனி குழந்தைய ஜீவனோட நம்ம எடுக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா இவங்களை பிரயாசப்பட்டாச்சு, இவங்க முயற்சி எடுத்தாச்சு, இவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இவர்களால் என்ன பண்ண முடியலன்னா அந்த குழந்தைய ஜீவனோட கொண்டு வர, அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய ஊழியனை ஆண்டவர் நேரடியாக கர்த்தர் அனுப்பி அந்த மகனை கர்த்தர் உயிரோடே கர்த்தர் மீட்டு கொள்ளுகிறார். நாம் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில அதிகரித்து கொண்டே இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே என் தேவன் எனக்காக அவர் சொன்னதை செய்து முடிக்க நான் நம்புகிறேன், அவரிடத்திலிருந்து கொடுக்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அவன் வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்போ இவங்க பிரயாசம் எடுக்கிறாங்க, இவங்க ஜெபம் பண்றாங்க, இவங்க முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா நாளுக்கு நாள் குறைஞ்ச பாடு இல்லை, நாளுக்கு நாள் சரியான பாடு இல்லை. அதற்கு மாறாக நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்று ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அதிகரித்து கொண்டே இருக்கிற பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஒருவேளை இந்த ஜபத்துல நீங்க கலந்து கொண்டு நீங்க சொல்லலாம், பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்கு பாஸ்டர், நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது, கடன் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்குது, சமாதான குறைவு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, இது டெய்லி அதிகமாகிறதுனால இப்படியே போய் என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமோ அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது, எவ்வளவு அதிகரிக்கிற நெருப்பானாலும் ஒரு நாள் அந்த நெருப்பு அணைந்துதான் ஆகும். எப்படி 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அப்படியே அதிகரிச்சுட்டே இருக்கிற அந்த நெருப்பை ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் 4வது நபராய் உள்ளே கடந்து போய் அந்த நெருப்பை கர்த்தர் அணைத்தாரோ, அதனுடைய பலத்தை கர்த்தர் அணைத்தாரோ, அதே போல கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிற காரியம் அவராலே வரும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரை நம்ப அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க ஃபர்ஸ்ட் ஒரு சூழ்நிலைய ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போவாங்க. என்னம்மா நம்ம அந்த பிரச்சனை என்ன பண்ணோம்னா அதிகரிச்சுட்டே போகும். அதான் இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் அப்படியே நம்புறாரு. ஆண்டவரே, என்னுடைய சகோதரர்கள் எல்லார் மத்தியிலையும் என்ன நீங்க நடத்துகிறதற்காக நன்றின்னு ஆண்டவரை நம்புறாரு. இவர் நம்பின உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவனை பொறாமையோட பார்க்கறாங்க, அதற்கு பிறகு அவனை தூக்கி குழியில போடுறாங்க, அதற்கு பிறகு வழி போக்கர் கையில் அவனை விற்று போடுறாங்க, அதற்கு
அதற்கு பிறகு போத்திபாருடைய வீட்டில் அவனை அடிமையாய் வேலை பார்க்கிறான். அதற்கு பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுதுன்னா, நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது, அதிகரிச்சுட்டே போகுது. இவன் ஜெபம் பண்ண கூடுது, விசுவாசிக்க கூடுது, ஜெபம் பண்ண கூடிட்டே இருக்குது. ஆனால் ஒரு நாள், திடீரென்று ஒரு நாள், அவ்வளவு தூரம் உயர்ந்த பிரச்சனை, சிறைச்சாலை வரைக்கும் தன்னை கொண்டு வந்த பிரச்சனை, ஒரே நாளில் கர்த்தர் முழு பிரச்சனையும் முடித்து மறுபடியும் இந்த யோசேப்பை அவர் சொன்ன வார்த்தையை, அவன் நம்பின வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, நீ அதிகரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்த்து எவ்வளவேனும் பயப்படாதே, எவ்வளவேனும் கலங்காதே. ஆண்டவரே, நான் இப்படி நம்பினேனே, இத்தனை நாட்கள் நான் நம்பினேனே, நான் உங்களை நம்ப இந்த பிரச்சனை அதிகரிச்சுட்டே இருக்குது, இந்த கடன் அதிகரிச்சுட்டே இருக்கிறது, நான் என்ன செய்வேன்? ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்க கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நீ நம்புகிறது அவராலே வரும், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இந்த பிரச்சனை அதிகரித்து மரணம் வரைக்கு கொண்டு போனாலும் அந்த இடத்திலிருந்து என்னை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக அதிகரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே நீங்கள் நம்புகிற நம்பிக்கையை நிறைவேற்றுகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனையின் நடுவிலே நான் நம்புகிற நம்பிக்கையை கண்டிப்பாய் கர்த்தர் வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஹல்லேலூயா. பொதுவாக ஒரு பிசாசு துரத்தும் போது கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிசாசு போகிறதற்கு நேரம் ஆயிருச்சு, இந்த பிசாசு போயிரும் அப்படின்றத நம்ம எதுல கெஸ் பண்ணுவோம் தெரியுமா? எதுல கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? எப்போ அந்த பிசாசு ஆட ஆரம்பிக்குதோ, எப்போ அந்த பிசாசு ஆக்ரோஷமா நான் போக மாட்டேன்னு சொல்லுதோ, அவ்வளோதான். அது போக மாட்டேன்னு சொல்லி ஆக்ரோஷம் ஆயிருச்சுனாலே நம்ம உடனே நினைச்சிட வேண்டியது தான், அது போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, அது போகுது. ஏன்னா போகிற நேரத்தில் அது பூச்சாண்டி காமிக்கிறது மாதிரி நான் போக மாட்டேன், நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லும். ஆனால் அது தைரியமா சொல்றதில்லை, பயத்தோட சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை சோதிக்கிற சத்துரு, உங்களை விழத்தள்ள வேண்டும் என்கிற சத்துரு, நீங்க நம்பிட்டு இருக்கிற நம்பிக்கையை பார்த்த உடனே இவன் இன்னும் விசுவாசிக்க ஆரம்பிப்பானோன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்குள்ள எப்படி ஏவி விட்டு 7 மடங்கு அக்கினி சூரியனை எரிய செஞ்சது போல உங்க பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம், உங்களுடைய போராட்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கலாம். அப்போ எப்படினாலும் விழுவாங்க, அப்போ எப்படினாலும் பயப்படுவா, அப்போ ஜெபத்தை நிறுத்துவாங்கன்னு நினைச்சு உங்களோட பிசாசு போராடிட்டே இருக்கிறான். ஆனா இன்னைக்கு நீங்க ஒரு விசுவாசத்தோட போங்க. இல்ல, எத்தனை வந்தாலும், எவ்வளவு பெரிதாய் போனாலும், இந்த பிரச்சனை அதிகமாக ஹல்லேலூயா, ஆமென், அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து, அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். இது கர்த்தரே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை மகளே, நீ தான் ரொம்ப உடைஞ்சு போய் இந்த இடத்துல வந்திருக்க. ஆண்டவரே, நான் தேட பிரச்சனை அதிகரிச்சுட்டு தானே இருக்குது, நான் உங்களிடத்துல வர பிரச்சனை அதிகரிச்சுட்டு தானே இருக்கிறது, நான் என்ன செய்வேன், நான் தேடாம விட்டுறட்டுமா அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ நம்புகிறது அவராலே வரும். நீங்க ஆண்டவரை நம்ப ஆரம்பிக்கும் போது நீங்க கடந்து போகிற முதல் சூழ்நிலை இந்த சூழ்நிலை தான், அதிகரித்து கொண்டு வருகிற பிரச்சனை. ஆனா அதன் நடுவிலே கர்த்தர் கிருபையாய் இறங்க போகிறார். ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது தேவனாலே வரும். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் நம்பும் போது எனக்கு வருகிற முதல் சூழ்நிலை,
நான் நம்ப அதிகரித்து கொண்டு வருகிற சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரமாய் முடித்து வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதான் மலை போல இருக்கிற பிரச்சனை கர்த்தருடைய பிரசன்னத்தினால் எப்படி முடியுமாமா? மெழுகு போல முடிய பண்ணுகிறவர் கர்த்தர். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நெல்லோடு சேர்ந்து என்ன பண்ணட்டும் அப்படின்னா, களைகளும் வளரட்டும், நீ விட்டுரு. அந்த களைகள் அப்படி வளரத்தான் செய்யும். ஆனால் ஒன்று, நான் திரும்பி அறுப்பேன். அறுத்து அறுவடை செய்து அதை அடிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா, கோதுமை மணியாகிய நீ தப்பித்து கொள்ளுவாய், பதரோ அக்கினியில் போடப்படும். சில நேரத்தில் ஆண்டவரை நீங்க நம்ப சில பதறுகளை ஆண்டவர் வளர வைப்பார், சிலதான் ஆண்டவர் அப்படியே விட்டு வைப்பார். ஆனா நீங்க எவ்வளவு அது பெருசானாலும் நீங்க பயப்பட வேண்டியதே இல்லை. நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இரண்டாவதாக வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமேன். 2 ராஜாக்கள், ஆமேன், 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இரட்டை கட்டி கொண்டு என் தடியை உன் கையிலே பிடித்து கொண்டு வழியில் ஒருவனையும் சந்திக்காமலும் அவனை வினாவாமலும், உன்னை ஒருவன் வினாவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். அடுத்த பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி இவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். எலிசா, ஆமேன், வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். அடுத்து வாசிங்க. உள்ளே போய், ஆமேன், உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாயை பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தான் உள்ளம் கைகள் அவன் உள்ளம் கைகளின் மேலும் படும்படியாக, ஆமேன், அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 2, இரண்டாவதாக, முதலாவதாக ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். அப்போ நம்ம ஒரு காரியத்தை நம்பும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்கிற முதல் சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அதிகரித்து கொண்டு போகிற பிரச்சனை. அப்படின்னா நம்ம நம்புகிற வரைக்கும் சில நேரத்தில் அந்த பிரச்சனை வந்து சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்போ நம்ப ஆரம்பிக்கிறோமோ, நம்ம எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அந்த பிரச்சனையினுடைய தாக்கம், அந்த பிரச்சனையினுடைய வீரியம் அதிகமாகிட்டே போகும். ஆனால் கர்த்தர் கிருபையாய் நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீங்க வந்து எந்த விதத்திலும் நீ அவிசுவாசப்பட வேண்டாம். நீ நம்பி இருக்கிற ஒரு காரியம் நீங்க நம்ப உங்களுக்கு அதிகரித்து கொண்டே போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், சீக்கிரமாய் ஒரு நாள் ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து விடுதலை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் சொல்லுது என்னன்னா, இந்த குழந்தை வந்து ரொம்ப சீரியஸான ஒரு சூழ்நிலையில இருக்குது. அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த பிள்ளையை கொடுத்தது கர்த்தர் தானே, கண்டிப்பா இந்த பிள்ளையை உயிரோட எனக்கு கொடுக்கிறதுக்கு வல்லவர் அப்படின்னு இப்ப தீர்க்கதரிசியின் இடத்துல போய் நம்பிக்கையோடு அவங்க பேசுறாங்க. உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்போ இருக்கிற தீர்க்கதரிசிகள் வந்து ரொம்ப சீக்கிரமா எல்லாம் வந்துகிட மாட்டாங்க. நம்ம கூப்பிட்ட உடனே வாங்கன உடனே எல்லாம் வந்துட மாட்டாங்க, ரொம்ப முக்கியமா தான் வருவாங்க.
அப்போ இந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கையில இருக்கிற தடி அப்படின்னா ஒரு கோல், அந்த கோலை வந்து தன்னுடைய அசிஸ்டன்டுடைய கையில கொடுத்துட்டு, எப்பா இதை கொண்டு போய் பிள்ளையினுடைய முகத்தின் மேல நீ வச்சிரு, அவ்வளவுதான் அவன் உயிரோட எழும்புவான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு எந்த மறு உத்தரமும் சொல்லாமல் அப்படியே கீழ்ப்படிந்து, அப்படிதானே? ஆமா, நான் நம்பி வந்துட்டேன், நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க, சரி இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னபடி அப்படியே கொண்டு போய் அந்த பிள்ளையினுடைய முகத்துல அந்த தடியை வைத்ததற்கு பிறகும் வேதம் சொல்லுது, அந்த பிள்ளை உயிரோட வரல, அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சாமா, அந்த இடத்துல செத்து போயிருச்சு, இறந்து போயிருச்சு. அப்போ இரண்டாவது நம்பிக்கொண்டிருக்கிறவங்க சந்திக்கிற இரண்டாவது சூழ்நிலை என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் சொல்லுகிறது எல்லாத்தையும் நம்ம விட்டுருக்கலாம். ஆண்டவரே நீங்க எதெல்லாம் விட சொல்றீங்க அதெல்லாம் நான் விடுறேன். ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற நிறைய பேர் வந்து நிறைய காரியத்தை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கலாம். நான் இன்னும் எதை ஆண்டவரே விடணும், இன்னும் நான் எவ்வளவு எந்த விதத்துல நான் மாறணும், இன்னும் நான் எப்படி ஜெபம் பண்ணணும், இன்னும் நான் எப்படி என்ன ஒப்பு கொடுக்கணும், நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் செய்து பார்த்தேனே. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண சொன்னீங்க, நான் ஜெபம் பண்ணேன் ஆண்டவரே. ராத்திரி ஜெபம் பண்ண சொன்னீங்க, அந்த மாதிரி நான் சொன்னேன். நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். இந்த மனுஷனை போல இந்த சூழ்நிலையில யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம், பாஸ்டர் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், ஆனா எனக்கு பதில் இல்லை, நான் பண்ணாத ஜெபம் இல்லை, நான் எல்லா ஜெபத்தையும் போன உபவாச ஜெபம், முந்தின உபவாச ஜெபம், பைபிள் எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன், ஆனா இன்றைக்கு எனக்கு ஒரு பெரிய தோல்வி வந்திருக்குது, நான் நம்பின காரியம் நடக்கல அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஒரு பெரிய மகத்துவத்தை செய்கிறார். அந்த குழந்தை அந்த தடியை வைத்து உயிரோடு எழும்பலேன்னு தெரிஞ்ச உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த தீர்க்கதரிசி நேரடியாய் வந்து கதவை சாத்தி கொண்டு தன்னுடைய முகத்தை பிள்ளையினுடைய முகத்தின் மேல் வைத்து, தன்னுடைய கையை பிள்ளையினுடைய கையின் மேல் வைத்து படுத்து கொண்ட உடனே அந்த குழந்தையின் மேல் அனல் உண்டாகி மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பிருச்சு. மரித்த பிள்ளைய ஆண்டவர் உயிரோட எழுப்பினார். நான் விசுவாசிக்கிறேன், இனி இந்த பிரச்சனையை கர்த்தர் வேற யாரையும் வச்சு டீல் பண்ண மாட்டாரு. கர்த்தரே நேரடியாய் வந்து உங்களுடைய சூழ்நிலை, உங்க பிரச்சனைய கர்த்தர் நேரடியாய் வந்து அவரே டீல் பண்ணுவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. இந்த 100 days ஜெபம் அதற்காகத்தான் கர்த்தர் நேரடியா வந்து டீல் பண்ண போறாரு. 38 வருடமாய் வியாதியா இருந்த அந்த மனுஷனுக்கு கர்த்தர் நேரடியாய் டீல் பண்ணாரு. கனசரேத்திலே இருக்கிற 6000 பிசாசுகள் பிடித்திருந்த அந்த மனுஷனை கர்த்தர் நேரடியாய் கர்த்தர் சந்தித்தார். இந்த ஜபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற உங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல மகளே, இல்ல நான் ஒன்று செய்வேன், உனக்கு நேரடியாய் அந்த பிரச்சனையிலே கர்த்தரே கடந்து வந்து அந்த சூழ்நிலையை சரி செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீங்களும் நானும் நம்புகிறது அவராலே வரும். நல்ல கரங்களை மேல தட்டி ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆமென். அவரே நேரடியாக வருவார். நம்பர் 2, இரண்டாவது இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, சொன்னபடி செய்தும் நடக்காத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். விசுவாசிக்கிறீர்களா? ஹalleluya. நீங்களும் நானும் நம்புகிறது அவராலே வரும். உங்க பிள்ளைகளை குறிச்ச திருமணத்தை குறித்து நீங்க நினைச்சிருக்கிறது அவராலே வரும். ஆனா இந்த வசனத்தினுடைய அர்த்தத்துல 2 சூழ்நிலையை பார்த்தோம். அப்படின்னா நம்பர் 1, முதலாவதாக ஃபர்ஸ்ட் என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, அதிகரித்து கொண்டே இருக்கிற பிரச்சனை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்கள் இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு, இந்த ஜெபத்தை விசுவாசிக்க ஆரம்பிச்சதற்கு பிற்பாடு, இந்த பிரச்சனை எவ்வளவு அதிகரித்து கொண்டே போனாலும் நீங்க பயப்படவே வேண்டாம். எரிகிற அக்கினி சூளையை அமர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya.
அந்த அந்த இடம் வரைக்கும் தான் போகும். கர்த்தர் குறித்திருக்கிற அந்த சூழ்நிலை வரைக்கும் தான் போகும். அதற்கு பிறகு நீங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்து அதிலிருந்து திரும்ப உயர்த்த ஆரம்பிப்பார். ஆமென். இரண்டாவதாக இந்த இடத்துல இந்த வசனத்தை நம்பும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை சந்திக்கிற இரண்டாவது சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற எல்லாத்தையும் ஒன்னொன்னா விட்டுட்டு ஒன்னொன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி, அப்படின்னா எல்லாத்தையுமே இப்ப இந்த ஜெபத்துல வந்திருக்கிற நீங்க அப்படிதான். ஆண்டவர் எதெல்லாம் சொல்றாரோ, எப்படியெல்லாம் சொல்றாரோ எல்லாத்தையும் கேட்டு எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணலாம். ஆனா கூட நிறைய பேருடைய மனசுக்குள்ள நான் இவ்வளவு செய்யறேனே, சிலர்லாம் எதுவுமே செய்யாம இருக்கிறாங்களே, நான் இனி என்ன பண்ணணும் ஆண்டவரே, நான் எப்படி கீழ்ப்படியணும்னு எனக்கு தெரியல, எப்படி எனக்கு ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியல, எப்படி நான் என்ன ஒப்பு கொடுக்கணும்னு நான் எனக்கு தெரியல. இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு இனி நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல நான் நேரடியா அதுல டீல் பண்ணுவேன். ஏசப்பா நேரடியா டீல் பண்ணுவார். ஆமென். இந்த சூழ்நிலையில யார் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாலும், திருச்சபையில கேட்டுட்டு இருக்கலாம், ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கலாம், இதே வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள எழும்பிட்டே இருக்கலாம். நான் இன்னும் என்ன பண்ணணும்? என் பிள்ளையினுடைய திருமணத்துக்கு நான் இனி என்ன பண்ணணும்? என் உயர்வுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. அதையும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணி பார்த்தேனே. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், சோர்ந்தே போகாதீங்க. நீங்க நம்புகிற காரியம் அவராலே வரும். நீங்க நம்புகிற காரியம் அவராலே வரும். நீங்க விசுவாசித்த காரியம் அவரால் நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிடுவது இல்லை. சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றுவார். ஆமென். நம்பர் 3, மூன்றாவது ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நான் இந்த சூழ்நிலையில ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒன்றை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இப்பொழுதும் கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அடுத்த வார்த்தை, இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்காக ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படி நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமுவேலுக்கும் மிகவும் பயந்து. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாமா? நீங்கள் 12ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 22வது வசனம், 12ஆம் அதிகாரம் 22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் உண்டாயிருக்கிறது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மட்டும் ஒரு குழப்பம் இல்லை, யாருக்குள்ளேயும் இந்த குழப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னா தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்குள்ளேயே இந்த குழப்பம் இருக்குது. நீங்க 8ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாமுவேல் முதிர் வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். அவனுடைய மூத்த குமாரனுடைய பெயர் யோவேல், இளையவனுக்கு பெயர் அபியா. அவர்கள் நியாயாதிபதிகளாய் இருந்தார்கள். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழியில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து
பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னும் ஒரு அந்த 1வது வசனத்தை வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம், சாமுவேல் முதிர்வயதான போது தன் குமாரரை இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளாக வைத்தான். இப்போ நல்லா கவனிச்சுங்க, இதுவரைக்கும் இஸ்ரவேலிலே நியாயாதிபதிகளை செலக்ட் பண்ணது, நியாயாதிபதிகளை வச்சது யார் அப்படின்னா கர்த்தர் தான். நியாயாதிபதிகளை கர்த்தர் உண்டாக்கினார். சாமுவேலை அவர் தான் ஆண்டவர் உண்டு பண்ணினார். இப்போ ஃபர்ஸ்ட் முதல் டைம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொந்த மகன்களை இந்த சாமுவேல் நியாயாதிபதிகளாய் நியமிக்கிறார். 2 பேரையும் நியமிக்கிறார். ஆண்டவரிடத்துல கேட்கல, ஆண்டவர் சொல்லல, ஆண்டவரிடத்துல எந்த பதிலும் வரல. இவராகவே தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்றாருன்னா நியாயாதிபதிகளாய் நியமிக்கிறார். ஆனா இவங்க 2 பேருமே ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கல. இவர்கள் இடையிலே இவருடைய வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போகுது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பம் உண்டாயிருக்கு. என்ன குழப்பம்னா, எங்களுக்கு என்ன பண்ண முடியும், யார் எங்களுக்கு நியாயாதிபதிகளா இருக்க போறீங்க, எங்களுக்கு அடுத்து எங்களை யார் முன் கொண்டு போக போறீங்க? அதற்காக தான் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு ராஜா தேவை. உடனே ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்ன தள்ளினார்கள். அப்போ இந்த சாமுவேலுடைய 2 பிள்ளைகளை நியாயாதிபதிகளாய் நியமித்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க அந்த பிள்ளைங்க 2 பேரையும் ஏற்றுக்கொள்றது மாதிரியே இல்லை. இதுவரைக்கும் ரொம்ப அழகா நியாயாதிபதிகளின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப அழகாய் வழி நடத்தப்பட்டு வந்த இவர்களுக்கு சாமுவேலுடைய பிள்ளையை ஏத்துக்க முடியல. பக்கத்து நாட்டில் எல்லாம் ராஜாக்கள் இருக்கிறார்கள். அப்பதான் ஆண்டவரை பார்த்து முறையிடுறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்னு சொன்ன உடனே சாமுவேல் போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தள்ளல. அப்படின்னா உன்னை தள்ளலைன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, உங்க பிள்ளைய தள்ளல, நீ தான் உன் பிள்ளைய நியமிச்ச, ஆனா உங்க பிள்ளைய ஏத்துக்கல, என்னை தள்ளினார்கள் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் அவர்கள் அப்படியே விட்டு விடாதபடி என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் கடைசியா 22வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தன்னுடைய ஜனத்தை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 3, 3வது, உங்க வாழ்க்கையிலே நீங்கள் நம்புகிற காரியம் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருந்தாலும், ஒரு குழப்பமான சூழ்நிலையிலே இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகளே குழம்பி போன காலம், இஸ்ரவேல் ஜனங்களே குழம்பி போன காலம், அங்கே குழப்பம் அடையாத மனிதர்கள் குழம்பி போன காலம். ஆனா அவ்வளவு குழப்பத்தின் மத்தியிலையும் கர்த்தர் தமது ஜனத்தை நேசித்து அவர்கள் நம்புகிறதை கர்த்தர் அவர்கள் கையிலே கிருபையாய் கர்த்தர் தந்தார். ஆமென். ஒருவேளை நீங்கள் நம்புகிறதன் பேரில் உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிருக்கலாம். ரொம்ப குழப்பமா, இது ஆண்டவருக்கு சித்தமா, சித்தம் இல்லையா, இது ஆண்டவர் பிரியப்படுறாரா இல்லையா, ஒரே குழப்பத்தோட, பாஸ்டர் நான் ஒரு காரியத்தை நான் நம்புறேன், நம்பி நான் ஜெபம் பண்றேன், ஆனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது, இப்ப எனக்கு ரொம்ப நாள் ஆனதுனால அந்த காரியத்தை குறித்து நான் குழம்பி போயிருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியே குழம்பி போனாலும் சமாதானத்தின் தேவன் நம்மை நேசிக்கிறபடியினால், அவர் தமதுக்கு ஜனமாய் தெரிந்து கொண்டபடியினால் உங்கள் குழப்பங்களை ஆண்டவர் மாற்றி நீங்கள் நம்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்க குடும்பத்தை குறிச்சிருக்கிற குழப்பங்கள் மாறப்போகிறது. எதிர்காலத்தை குறித்து இருக்கிற குழப்பங்கள் மாறப்போகிறது. நீங்க நம்பினதை குறித்து இருக்கிற அந்த குழப்பத்தை ஆண்டவர் எடுத்து போட்டு ஒரு தெளிந்த நீரோடையாய் ஆண்டவர் மாற்றுவார். உங்க குழப்பமான சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு வந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
கைகள் அப்படியே உயர்த்தி முழு பலத்தோட உயர்த்தி வெகு சீக்கிரத்திலே நீங்கள் நம்புகிறது அவருடைய கரத்தினால் நடக்கும். நீங்கள் நம்புகிற அந்த காரியம் கர்த்தருடைய கரத்தினால் கைகூடி வரும். அன்றைக்கு இந்த குழப்பங்கள் முழுவதும் மாறி போகும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே நீ குழம்ப வேண்டாம், குழம்ப வேண்டாம். ஆண்டவரே நான் நம்புறேன், ஆனா எனக்குள்ள ரொம்ப குழப்பமா இருக்குது, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. எப்படி செய்கிறது, என்ன பண்றது, என்ன செய்வேன், எனக்கு எதுவுமே தெரியலையே. நீங்க என்ன உயர்த்துவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, என் தலையை நிமிர பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன், என் சத்துருக்கு முன்னாடி திரும்பவும் நான் வாழுவேன்னு நம்புறேன். ஆனா கடந்து போகிற சூழ்நிலையை பார்த்தா எனக்கு ரொம்ப குழப்பமான சூழ்நிலையா இருக்குது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இந்த குழப்பமான சூழ்நிலையிலையும் நீர் நம்புகிறது அவராலே வரும். நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு முழு பலத்தோடு ஆமென். எனக்குள்ளே ஒரு தெளிவை கொடுக்கிற கர்த்தர், எனக்குள்ளே ஒரு தெளிவை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே இப்போ ஒரு கிருபை, அந்த குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. ஆமென். கர்த்தாவே பரிசுத்தத்தில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே பரிசுத்தத்தில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடும். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். எந்த சூழ்நிலையில வருமாமா? குழப்பமான சூழ்நிலை ஆனாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். நம்பர் 1, முதலாவது அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனை ஆனாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். அவர் சொற்படி செய்தும் நடக்காத சூழ்நிலையா இருந்தாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். நம்பர் 3, மூன்றாவது குழப்பமான சூழ்நிலையா இருந்தாலும் நான் நம்புகிறது அவராலே வரும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் குழம்பவே வேண்டாம். ஆண்டவர் நடத்துகிறது எல்லாமே கர்த்தர் நேர்த்தியாகவே நடத்துவார், நேர்த்தியாகவே நடத்துவார். மரியாளுடைய வயிற்றிலே பிள்ளை உண்டான போது ஒரு பெரிய குழப்பம் அவங்களுக்குள்ள உண்டாயிருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் அந்த குழப்பத்தை கர்த்தர் கிருபையாய், கர்த்தர் தெளிவாய் கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் யோசேப்பை சந்தித்து அந்த குழப்பத்தை கர்த்தர் எடுத்து போடுறாரு. மரியாளை சந்தித்து ஆண்டவர் அந்த குழப்பத்தை எடுத்து போடுறாரு. அந்த தேவன் தான் இன்று வாக்கு கொடுக்கிறாரு. நீங்க நம்புனீங்கல்ல, நீங்க விசுவாசிச்சிருக்கிறீங்கல்ல, நீங்க எந்த விதத்திலும் இனி குழம்ப வேண்டாம், நீங்க குழம்ப வேண்டாம். நீங்கள் நம்புகிற காரியத்தை கர்த்தர் கிருபையாய் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னுடைய குழப்பமான இந்த சூழ்நிலையில் தேங்க்யூ ஜீசஸ். நான் தான், ஒருவேளை நீங்களா கூட இருக்கலாம் இந்த வார்த்தையை, ஆமே நீங்களா கூட இருக்கலாம், ஒரு குழம்பி போய் வந்திருக்கலாம். என் பிள்ளைய குறித்து ஒரு பெரிய குழப்பம் எனக்கு நீடிக்குது பாஸ்டர், நான் என் பிள்ளைய குறித்து நம்பினது வேற மாதிரி நான் நம்பினேன், நான் வித்தியாசமா நம்பினேன். ஆனால் இன்னைக்கு அவன் போயிட்டு இருக்கிற சூழ்நிலை, அவன் போயிட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா நான் ரொம்ப குழம்பி போய் இருக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் எப்படி வரப்போறான், அவ எப்படி வரப்போறா, எனக்கு ஒன்றும் தெரியல. என் பிள்ளைய குறித்து நான் நம்பினது எவ்வளவு பெருசு தெரியுமா? ஆனா எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், தீர்க்கதரிசியே குழம்பி போன அந்த காலத்திலையும்
தன்னுடைய ஜனங்களை அவர் நேசித்ததினால் அந்த குழப்பத்தை ஆண்டவர் மாற்றி அவர்கள் நம்பின காரியத்தை ஆண்டவர் செய்கிறதற்கு நல்லவராய் இருப்பார். ஆனால் இன்று அந்த குழப்பத்தை மாற்றி எனக்கும் அவர் செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். எனக்கும் செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு வார்த்தையை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கை ஆட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ரொம்ப அழகான ஒரு வசனம். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது, ஆமென், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இதை வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்குத்தத்தம் எப்படி வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னா, பெரிய வாக்குத்தத்தம். இதுல இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ இந்த பூமியிலே எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நீ நடந்து திரி, நீ கால் மிதிக்கிற எத்தேசத்தையும் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் என்ன பண்ணுவேன், நான் தருவேன். வாக்குத்தத்தம் ரொம்ப பெரிய வாக்குத்தத்தம். ஆனா இங்க என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஒரு அடி நிலத்தையாகலும் இன்னும் தரல. வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு, ஆனா இன்னும் ஒரு அடி நிலம் கூட அவனுக்கு என்ன ஆகல, சொந்தமாகல. கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமி எல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, உனக்கு மட்டும் இல்ல, உன் பின்வரும் சந்ததிக்கு நான் உனக்கு தருவேன். இப்போ ரெண்டுமே நடக்கல. ஒன்னு ஒரு அடி நிலமும் அவனுக்கு கிடைக்கல, இன்னொன்று அவனுடைய பின்வரும் சன்னதின்னு இன்னும் அவனுக்கு குழந்தை பாக்கியமே. வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு, ஆனா இன்னும் அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணலைன்னா நிறைவேறவே இல்லை. அதுவும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதற்கு ஆரம்பிக்கவே இல்லை, துவங்கவே இல்லை. வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு. இன்னும் அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு அடி, ஒரு பாதை, ஒரு சின்ன கையளவு மேகம், அதனுடைய ஒரு லெவல் கூட இன்னும் தாண்டல்ல. ஆனா கர்த்தர் இந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்றாரு, நீ நம்புகிறது அவராலே வரும், நீ நம்புகிறது அவராலே வரும். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ரொம்ப பெருசு, அது ரொம்ப பெருசு. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை ஸ்டார்ட் கூட இன்னும் பண்ணாம இருக்கலாம், இன்னும் துவங்கவே இல்லை, ஆரம்பிக்கவே இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஒரு படி கூட நீங்க இன்னும் எடுத்து வைக்கல. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறாரு. நீங்க போகிற இடமெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை பேசுறாரு. நீங்க யாரை பார்த்து ஜெபம் பண்ணனாலும் ஜெபம் பண்றவங்க உடனே உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பேசுறாங்க. கர்த்தர் போகிற இடம், வர்ற இடம், ஜெபிக்கிற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வாக்குத்தத்தம் வருது. ஒரே வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பல முறை உங்களோட பேசி பேசி உங்களை தைரியப்படுத்துறாரு. ஆனா இத்தனை வருஷமா வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரே தவிர இன்னும் அதனுடைய காரியங்கள் நடக்கிறதற்கு துவங்காமலே இருக்கலாம். நான் நம்புறேன், அந்த வாக்குத்தத்தம் துவங்கலன்றதுக்காக அந்த வாக்குத்தத்தம் நடக்காதுன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைக்க முடியாது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ நம்புகிறது அவராலே வரும். நீங்களும் நானும் நம்புகிறது அவராலே வரும். ஏற்ற நேரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து, கர்த்தர் பூமியின் தூளத்தனையாய் கர்த்தர் அவனை பெருக பண்ணினார். வானத்து நட்சத்திரங்களை போல கர்த்தர் பெருக பண்ணினார். ஆமென். கர்த்தர் அவனுடைய சன்னதியை கர்த்தர் பெருக பண்ணினார். அவனுக்கு பூமியை கர்த்தர் சுதந்திரமாகவே கர்த்தர் தந்தார்.
நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறது அவராலே வரும். திரும்ப திரும்ப சொல்லுங்க இந்த வார்த்தையை, திரும்ப சொல்லுங்க. நான் நம்புகிறது தேவனாலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்க ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 12வது வசனம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணுகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன சம்பவம் அப்படின்னா, ஆண்டவர் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நான் உன்னே சாரிபாத்துல ஒரு விதவையின் இடத்துல உன்னை அனுப்புவேன். அங்கே போஷிக்கிறதற்கு நான் என்ன பண்ணிட்டேன்? கட்டளையிட்டேன். அப்படின்னா உன்னை போஷிக்கும்படியாக ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். நான் சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த மாதிரி என் பிள்ளை வருவான், அந்த பிள்ளையை போஷிக்க வேண்டிய வேலை உன்னுடையது தான் அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. இப்போ சொன்னதுனால தான் இந்த விதவை ஆன இந்த அம்மா அந்த ஒரு தோசையை சுடுறதுக்கு அவ்வளவு கிலோமீட்டர் அவங்க நடக்க வேண்டியது இல்லை. ஆனா இவங்க பட்டணத்தினுடைய வாசலுக்கே கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஏன்னா இந்த வாக்கு தத்தத்திற்காக தான் அவங்க வர்றாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல தீர்க்கதரிசி வருகிறார். அவங்க அதுக்கு முன்னாடி ஆண்டவர் கட்டளை கொடுத்ததற்கு பிற்பாடு பல டைம் போய் மாவு பெருகி இருக்கா, மாவு பெருகவே இல்லை. ஆனா எப்ப மாவு பெருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, தீர்க்கதரிசிக்கு ஊத்தி அதை முதல் அடைய சுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்பி பார்த்தா அந்த பானையில என்ன குறையல அப்படின்னா, குறையவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ நம்புகிறது அவராலே வரும். நீங்க நம்புகிறது அவராலே வரும். நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரமா ஸ்டார்ட் ஆக போகுது. உங்க மேல கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் துரிதமாய் ஆரம்பிக்க போகிறது. அந்த மாவு சீக்கிரமாய் பெருக பண்ண போகிறது. இதுவரையிலும் ஆரம்பிக்காதது, இத்தனை வருஷமாய் ஆரம்பிக்காத அந்த காரியத்தை கர்த்தர் இதற்கு பிறகு ஆரம்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மா பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். அது பெருகிறதை நீங்களுடைய கண்கள் காண போகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது சீக்கிரமாய் ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நான் நம்புகிறது அவராலே வரும். இப்போ கர்த்தர் 4 காரியத்தை நம்மோடு பேசி இருக்கிறார் நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவது அதிகரித்து கொண்டே இருக்கிற பிரச்சனை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ நம்புகிறது அவராலே வரும். அதனால இதுல எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா உங்க எல்லாருக்காகவும் இன்றைக்கு இந்த 62வது நாள் நான் ஜெபிக்க போறேன். ஆண்டவர் திரும்ப திரும்ப வாக்கு கொடுக்கிறார், நீ நம்புகிறது அவராலே, நீ நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சில நேரத்தில் அப்படிதான், அப்படியே கர்த்தர் எரிய விட்டு, கொழுந்து விட்டு எரிய விட்டு அப்படியே கர்த்தர் அணைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். பெரிய மேடுகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீர்கள். தகப்பனே பயப்பட வேண்டாம், தாயே நீங்க பயப்பட வேண்டாம். நான் ஜெபிக்க பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது. கர்த்தரை தேட 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 பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது. நீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. பிசாசு போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. அந்த சாபம் போகிறதுக்கு நேரம் வந்துருச்சு. அந்த அக்கிரமம் தணிகிறதற்கு நேரம் வந்துருச்சு. நீங்க ஜெபிக்கும் போது மாற்றம் நடக்குது. நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கும் போது மாற்றம் நடக்குது. ஹல்லேலூயா.
எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை துணிஞ்சு நிற்கிறாங்களோ அப்பதான் பிசாசு இன்னும் கொஞ்சம் எரிய விடுவான். பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ எல்லா ஜனங்களுடைய கூட்டத்தில் நிற்கும் போது அக்கினி சூளை அப்படிதான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா எப்ப அவர்கள் வைராக்கியமா நின்றாங்களோ அப்பதான் அக்கினி சூளை 7 மடங்கு அதிகமாய். அதே போல நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கதான், நீங்க ஜெபிக்க தான் அந்த பிரச்சனை அதிகமாகும். காரணம் என்னன்னா, ஜெயிக்க போறது நம்மன்னு சத்துருக்கு தெரியும். அதனால நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி பயப்படுத்துவான். ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அதை பார்த்து பயப்படவே இல்லை. எவ்வளவு தூரம் 7 மடங்கு அக்கினி சூளை எரிந்தாலும் எங்களை மீட்டெடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். அப்படி மீட்டெடுக்காமல் போனாலும் நாங்கள் தேவனை மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை எடுத்து போட மாட்டோம். நான் நம்புகிறது அவராலே வரும். நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். இதோ சிலரை சத்துரு பயங்கரமாய் சோதிக்கிறான். உங்களுக்கு முன்பாக சில காரியத்தை காண்பித்து அக்கினியை பிரச்சனையை அதிகமாய் எரிய விட்டு எப்படியாவது நீங்கள் பின்னுக்கு போவீர்கள் என்று நினைக்கிறான். விசுவாசத்தை விட்டு வழி விலகுவீர்கள் என்று நினைக்கிறான். ஜெபத்தை விடுவீங்க நினைக்கிறான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு ஆவியானவர் ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். இல்ல, அதை விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். அதிகரித்து கொண்டிருக்கிற பிரச்சனை ஆனாலும் ஆமென், நான் நம்புகிறது அவராலே வரும். நம்பர் 2, இரண்டாவதாக நான் நம்புகிறது அவராலே வரும். இரண்டாவது எனக்கு வருகிற சூழ்நிலை சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொல்படி செஞ்சுட்டே இருந்தாலும், என்னை கமிட் பண்ண, என்னை விட்டு கொடுக்க, என்னை தாழ்த்த, என்னை ஜெபிக்க, ஆனாலும் இவ்வளவு செஞ்சும் நான் நம்புறது நடக்கலையே அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்குள்ள வரும். ஆனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ நம்புகிறது அவராலே வரும். இந்த சூழ்நிலையில இருக்கிறீங்களா? நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நேருக்கு நேர் பேசுறாரு. மகனே, நீ இன்னும் ஒப்புக்கொடு, நீ இன்னும் கீழ்ப்படி. நான் சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செஞ்சுட்டே இரு. நீ ஸ்பெண்ட் பண்ணுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் ஒரு அறுவடையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க ஜெபிக்கிறதுக்கு அறுவடையை வச்சிருக்கிறார். நீங்க கீழ்ப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை அவர் மறக்கவே மாட்டார். அதனால ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் ஒரு ரிவார்டை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, நான் நம்புகிறது அவராலே வரும். என்னுடைய சூழ்நிலை குழப்பமான சூழ்நிலையா இருந்தாலும், குழம்பி போய் இருந்தாலும், எனக்கே டவுட்டா இருக்கு, வித்தியாசமா இருக்குது, நான் நம்புறேன், ஆனா இப்ப எனக்குள்ள ஒரு குழப்பம் வந்திருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்புகிறது அவராலே வரும். இந்த குழப்பங்களை மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ கொஞ்சம் கூட குழம்ப வேண்டாம் மகனே, குழம்ப வேண்டாம். நீ நம்புகிற காரியம் கர்த்தரால் ஆகும். கர்த்தர் நிறைய பேருக்கு இன்னைக்கு தீவிரமாய் கர்த்தர் ஆணித்தரமா சில இடத்துல கர்த்தர் பேசுகிறாரு. இந்த 62 டே 62வது நாள் இது உங்களுக்காகவே நியமித்த நாட்கள். நீங்கள் நம்புகிற காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்பர் 4, நாலாவதாக கர்த்தர் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய சூழ்நிலை வாக்கு தத்தம் துவங்காமலே இருந்தாலும், ஒரு அடி நிலம் கூட இன்னும் கிடைக்கல, பின் வருகிற சன்னதி இன்னும் பெத்தெடுக்கல, ஆனா வாக்கு தத்தம் ரொம்ப பெருசு. கர்த்தர் கொடுத்த வார்த்தை ரொம்ப பெருசு, ஆனா இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ நம்புகிறது அவராலே, நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த ஜபம் முடிகிறதுக்குள்ளே துவங்க போகிறது. உங்களுக்கான நன்மை ஆரம்பிக்க போகிறது. ஹல்லேலூயா. சாராள் கரு தரிச்சது போல அந்த காரியம் கரு தரிக்க போகிறீர்கள். ஆமென். அந்த நிலத்தை கர்த்தர் காலடி எடுத்து வைக்கிறதற்கு கிருபை பாராட்டுவாராக. அப்படியே சொல்லிக்கொண்டே எழும்பி நிற்கலாமா? நான் நம்புகிறது அவராலே வரும். சொல்லுங்கள் சத்தமாய் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி எல்லாரும் ஆன்லைன்ல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படியே எழும்பி நின்று, நான் நம்புகிறது
அவராலே வரும். சொல்லுங்க, நான் நம்புகிறது என் தேவனாலே வரும். சொல்லுங்க, ஜெபத்தோட, விசுவாசத்தோட, விசுவாசத்தோட. தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை எதையும் நம்புற அளவிற்கு இதுவரைக்கும் உங்களுடைய இருதயம் பக்குவப்படலைன்னா கூட இன்றைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க. எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர பண்ணுங்க ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை வளர பண்ணுங்க ஆண்டவரே. நான் ஃபியூச்சரை குறித்து, என்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையை எனக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. நான் நம்புகிறது அவராலே வரும். இப்போ கேட்குறவங்கள பார்த்து கவனிங்க. நீங்க என்ன நம்புறீங்க? நீங்க என்ன நம்புறீங்க? அதுதான் மெயின். நீங்க என்ன நம்புறீங்க? அதான் யோபு சொல்லும்போது சொல்றாருல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நீங்க எதை நம்புறீங்க? பிசாசு சொல்றத நம்புறீங்களா? மனுஷன் சொல்றத நம்புறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்றத நம்புறீங்களா? சொல்லுங்க, யார் சொல்றது? சொந்தக்காரங்க சொல்றத நம்புறீங்களா? யார் சொல்றத நம்புறீங்க? இது நிறைய பேருக்கு இதுல தான் பெரிய யவீரு மாதிரி, யவீரு போயிட்டு இருக்கிற மாதிரி சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்முடைய நம்பிக்கை எல்லாம் எங்க போகுதுன்னா அங்கேயே போகுது. அந்த ரிசல்ட்லாம் நம்ம நம்பிக்கை போகும். ஆனா இன்றைக்கு கர்த்தரிடத்துல கேளுங்க, அந்த நம்பிக்கையும் நமக்குள்ள விதைக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவரே. இங்கிருந்து ஆண்டவர் இந்த 100 நாள் ஜபத்துல உங்க நம்பிக்கையை எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டிட்டே இருப்பாரு. ஆனா இங்கிருந்து வெளியில போன உடனே யாராவது ஒருத்தர் யவீரனுடைய சொந்தக்காரங்க வர்றது மாதிரி வந்து உங்களுடைய நம்பிக்கையை என்ன பண்ணுவாங்கன்னா கொலைச்சு போடுவாங்க. உங்க நம்பிக்கைக்கு விரோதமா ஏதாவது ஒன்று பேசுவாங்க அப்படின்னுவாங்க. உடனே உங்க நம்பிக்கை குறைஞ்சிடக்கூடாது. நீங்க நம்பினதுல எதுல என்னவா இருக்கணும்னா உறுதியா இருக்கணும். நான் நம்பினது, இனி பிசாசு வந்து சொன்னாலும் மனுஷங்க வந்து சொன்னாலும் நீங்க ஒன்றை மாற்றக்கூடாது. நான் நம்பினது, சிச்சுவேஷன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் நம்பினது என் தேவனாலே ஆகும். நான் நம்பினது அவராலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி. முழு பலத்தோட சொல்லுங்க, நீங்க நம்பினது அவராலே வரும். ஆமென். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல் மனிதனல்ல, மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. சொல்லும், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். சொல்லுவோம், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட புத்திரனல்ல, பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன். கைகளை மேல தட்டி எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவர். சொல்லும், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே. யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை
பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை முன் செல்லும் என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன். எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, ரகபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தினா முடிந்ததே, ரகபோத் தொடங்கின. இப்ப கைகளமால் எல்சடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே பாடோ. என்னை பேருக செய்பவர் எல்சடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவர். இப்ப சொல்லும் அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அற்பமான ஹல்லேலூயா பாடோ. நான் கண்ணீரோடு கம்பீரமாய் ஆறும் செய்தி. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பி வாழ்நாளெல்லாம் போஷிப்பி. என் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பி வாழ்நாளெல்லாம் போஷி. இப்ப சொல்லும் எல்சடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவர். பாடிக்கொண்டே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவர். நம்பத்தக்கவர் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. இயேசுவே அப்பா நீர் ஒரு பொய் சொல்லிட மனிதன் அல்ல மனமா விசுவாசத்தோடு இயேசுவே மனமாறிட மனு புத்திரன் அல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன் யாரும், நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும். ஓ நீ செய்வதை தடுப்பவன் விசுவாசிக்கிறோம். நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும். எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவர். எல்சடாய் ஹalleluya 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 praise. என்னை பேரு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமென். நீ நம்புகிற அந்த உயர்வு உனக்கு தேடி வரும். நீங்கள் நம்புகிற திருமண காரியம் கைகூடி வரும். நீங்கள் நம்புகிற அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவே. நீ நம்புகிற அந்த பதவி உயர்வு உங்களுக்கு வரும். நீங்கள் நம்புகிற அந்த சமாதானம் உங்களுக்கு வரும். நீங்கள் நம்புகிற அந்த காரியம் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். Thank you Jesus, thank you Jesus. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு,
நான் நம்புகிறது அவராலே வரும். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆம் தகப்பனே, இந்த வார்த்தையை இந்த 62வது நாள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நீர் நிறைவேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைகளை பார்த்து சத்துரு பேசிட்டே இருக்கிறான். நீ என்ன நம்புற? நீ எதுக்கு நம்புற? நீ இன்னுமா நம்புற? இந்த மாதிரி வார்த்தைகளை பேசிட்டே இருக்கிறான். இத்தனை நாள் ஆச்சே, இன்னும் நம்புறியா? இப்படி இருக்குதே, இன்னும் நம்புறியா? ஹல்லேலூயா. ஆனா நாங்க விசுவாசிக்கிறோம், ஆண்டவரே, எங்க பிரச்சனை அதிகரித்து கொண்டே இருந்தாலும் நீங்க எனக்கு செய்வீங்க. நாங்க சொன்னபடி, நீங்க சொன்னபடி நாங்க நடந்தும் நடக்க, அது எங்களுக்கு காரியம் நடக்கலைனாலும் நீங்க செய்வீங்க. எங்களுக்கு ஒரே குழப்பமான சூழ்நிலையா இருந்தாலும் நாங்க நம்புகிறது உங்களால வரும். வாக்கு தத்தம் இன்னும் துவங்காமலே இருந்தாலும் நாங்க நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. அப்பா, சங்கீதக்காரன் சொல்றான்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆனா முடியும் போது சொல்றாரு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிச்சிட்டாரு. ஆமாப்பா, இந்த ஜெபம் முடிய முடிய நாங்களும் சாட்சி சொல்லணும். நான் நம்புகிறது அவராலே வரும்னு இல்லை, நான் நம்புகிறது அவரால வந்துருச்சு. நான் நம்பின காரியம் நடந்துருச்சு. நான் விசுவாசித்த காரியம் நடந்துருச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த சாட்சியை சொல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமாப்பா, எங்களை நம்ப பண்ணுனது நீங்க தானே சாமி. எங்களை நம்ப பண்ணுனது நீங்க தானப்பா. இது எங்களுக்காக நாங்க எங்க முயற்சினால நம்ப முடியாது. எங்க சூழ்நிலையை பார்த்தா கண்டிப்பா நாங்க நம்ப மாட்டோம். ஆனா உங்க வார்த்தை தான் எங்களை நம்ப பண்ணிருச்சு. நீங்க சொல்ற வார்த்தை தான் எங்களுக்குள்ள நம்பிக்கையை உருவாக்கிருச்சு. எங்களுக்கு விடுதலை தருவாரு, சாட்சியா நிறுத்துவாரு, இந்த சூழ்நிலையை மாத்துவாரு அப்படின்னு சொல்ற நம்பிக்கையை இந்த 62 நாட்களும் உங்க வார்த்தை தந்தது உண்மையானால், இந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள துவங்கினது உண்மையானால், எங்களை நம்ப பண்ணின கர்த்தர், எங்களை நம்ப பண்ணின கர்த்தர் நிறைவேற்றவும் வல்லவர். நீர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. அப்பா, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன்யா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நிறைய பேர் அந்த வார்த்தையை தான்ப்பா கேட்கிறாங்க. இன்னும் நான் என்ன செய்யணும்? இன்னும் நான் எப்படி ஜெபம் பண்ணணும்? இந்த பிரச்சனை மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் இன்னும் எவ்வளவு விட்டு கொடுக்கணும்? நான் இன்னும் எவ்வளவு தாழ்ந்து போகணும்? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஹல்லேலூயா. ஆனாலும் நீர் சொன்ன வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. இந்த 100வது நாள் ஜெபம் முடியும் போது அற்புதத்தை பெறாதவங்க ஒருத்தர் கூட இல்லைன்ற அளவிற்கு மொத்த பேருக்கும் ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க நிழல அனுப்பினாலும், மேக ஸ்தம்பத்தை அனுப்பினாலும், அக்னி ஸ்தம்பத்தை அனுப்பினாலும், பாளையத்துல துவக்கத்திலிருந்து பாளையம் முடிகிற வரைக்கும் அத்தனை பேருக்கும் நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. மன்னாவை கொடுக்கும் போது எல்லாருக்கும் கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்படி உண்மையுள்ள தேவனா இருக்கிறதுனால் இந்த ஜபத்துல கலந்து கொள்ளுகிற ஒரு ஆடு கூட தவறக்கூடாது. அத்தனை பேருக்கும் இந்த பாளையம், இந்த கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கிற இந்த பாளையம் உலக நாடுகள் வரைக்கும், எந்த பட்டணம், எந்த கிராமம், எந்த நாட்டுல இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் அவர்கள் வரைக்கும் போய் சேருவதாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நாளைக்கு காலையில 2 ஆராதனை நீங்க நடத்துங்கப்பா. மாலையில 63வது நாளுடைய அந்த நிறைவு விழாவில் உங்களுடைய கிருபை கூட இருப்பதாக. உங்க பிரசன்னத்திற்கு எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம்
நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.